திருச்சிற்றம்பலம். திருமுருகன் பூண்டியில் நிகழ்ந்த திருவிளையாடல். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை உலகிற்கு அளித்த பெரும் திருவாளர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம் தோழராகிய சேரமான் பெருமானுடன் திரு அஞ்சைக்களத்து அப்பரை வணங்கி திரு கொடுங்கலூரில் விற்றிருக்கும் ஒரு நாளில் திருவாரூர் பெருமானை தரிசிக்க விரும்பி சேரரிடம் விடைபெறும்போது அரசர் பெருமான் பொன்னும் பொருளும் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களும் நிறைந்த பொதி மூட்டைகளை தனது பணியாட்களிடம் கொடுத்து ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாருடன் செல்ல பணித்து அருளினார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் இறைவன் திருவுளம் என சிந்தித்து திருவாரூரை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார். சேர நாட்டை விட்டு நீங்கி கொங்கு நாட்டில் புகுந்து அவிநாசியை கடந்து திருமுருகன் பூண்டி ஸ்தல எல்லைக்குள் வரும்போது அருள்தரும் முயங்கு பூண்முளை தாயாருடன் வீற்றிருந்து அருள் புரியும் திருமுருகநாத சுவாமி திருவிளையாடல் புரிய திருவுளம் கொண்டார். திருமுருகநாத சுவாமி தமது சிவபூத கணங்களை வேடுவர்களாக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் வரும் பணியாட்கள் சுமந்து கொண்டு வரும் பொன்னும் பொருளையும் பறித்து வருமாறு திரு ஆணை பிறப்பித்து அருளினார். திருமுருகன் பூண்டி எல்லைக்கு அருகில் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னும் பொருளையும் வேடுவர்கள் மிரட்டி வழிப்பறி செய்து மீண்டும் திருக்கோயில் வந்து மறைந்தார்கள். இதனை கண்ணுற்ற நாயனார் வேடுவர்கள் சென்ற வழியே சென்று திருக்கோயிலை அடைந்தார். திருக்கோயிலை வலம் வந்து இறைவன் திருமுன்பு நின்று உலகம் உய்ய கொடுகு வெஞ்சிலை என தொடங்கும் தேவார பதிகத்தை அருளிச் செய்தார். திருமுருகநாதரும் தம் செவிசாய்த்து செந்தமிழ் பதிகத்தை கேட்டு மகிழ்ந்து நாயனாரிடம் பறித்த பொருளுடன் சேர்த்து பல மடங்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அருளினார். இதனை கண்டு மகிழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் இறைவனின் பெரும் கருணையை நினைந்து போற்றி விடைபெற்று திருவாரூர் சென்று அருளினார்.